வணக்கம் சகோதரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ ஒரு சின்ன யோசனை உங்க மனசை அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? அப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. கடல்னா சும்மாவா? அலைகள் ஓயாம வந்துகிட்டே தான் இருக்கும். சில நேரம் அமைதியான சிற்றலையா வரும், சில நேரம் நம்மளையே நிலைகுலைய வைக்கிற மாதிரி பேய் அலையா வரும். ஆனா ஒன்னு கவனிச்சிங்களா? அந்த அலைகளை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அது அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நாம ஏன் அலை வருதுன்னு கோபிச்சுக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த அலைகளுக்கு பயந்து கரை ஓரமா ஒதுங்கி நிக்காம அந்த அலைகளுக்கு நடுவுல எப்படி லாவகமா நீந்தி கரை சேரணும்னு கத்துக்கணும். வாழ்க்கை கொடுக்கிற சவால்கள் எல்லாம் அந்த அலைகள் மாதிரி தான். அதை தடுக்க நமக்கு அதிகாரம் இல்ல. ஆனா அதை எதிர்கொள்ற விதம் நம்ம கையில தான் இருக்கு. உங்க மனசு மட்டும் ஒரு பாறை மாதிரி உறுதியா இருந்ததுன்னா உங்க முன்னாடி வந்து நிக்கிற எந்த பெரிய மலையையும் நீங்க சாதாரணமா கடந்து போயிடலாம். மனசு தளர்ந்து போயிட்டா சின்ன கல்லு கூட முள்ளா குத்தும். அதனாலதான் புத்தர் பெருமான் மனசை எப்படி இரும்பு மாதிரி மாத்தலாம்னு ஒரு 8 ரகசியங்களை சொல்லியிருக்காரு. அதை வெறும் அறிவுரையா நினைக்காம உங்களோட ஒரு சகோதரியா நான் சொல்ற ரகசியமா கேட்டுக்கோங்க. இது உங்க வாழ்க்கையவே ஒரு அழகான பாதையில கூட்டிட்டு போக போகுது. கேட்கலாமா? முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? இந்த தேவையற்றதை விட்டு கொடுக்கிறது. இத சொல்லும் போதே மனசுக்கு ஏதோ ஒரு பாரம் குறையிற மாதிரி இருக்குல்ல? நிஜத்தை சொல்லட்டுமா சகோதரி? நம்மள பல பேர் ஏன் எப்பவும் ஒரு விதமான சோர்வோடும் மன அழுத்தத்தோடும் இருக்கும் தெரியுமா? நாம சுமக்க கூடாத எத்தனையோ விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கோம். இப்ப யோசிச்சு பாருங்களேன். யாரோ ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு தப்பான வார்த்தை சொல்லியிருக்கலாம், இல்லனா ஒரு சின்ன அவமானம் நடந்திருக்கலாம். அந்த மனுஷங்க அதை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நாம அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைய ஒரு பொக்கிஷம் மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தினமும் அதை எடுத்து எடுத்து பார்த்து வருத்தப்படுவோம். அவங்க ஒரு தடவை தான் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க, ஆனா அதை நினைச்சு நினைச்சு நீங்க உங்களையே 1000 தடவை கஷ்டப்படுத்திக்கிறீங்க. இது நியாயமா? புத்தர் என்ன சொல்றாருன்னா, பழைய கசப்புகளை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு எரியிற நெருப்பு கரிய கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு சமம்னு சொல்றாரு. அந்த கறி மத்தவங்களை சுடுதோ இல்லையோ, கண்டிப்பா முதல்ல உங்க கையத்தான் சுடும். அதனாலதான் சொல்றேன், மனச ஒரு காலியான பாத்திரம் மாதிரி மாத்துங்க. பாத்திரம் காலியா இருந்தாதானே அதுல நல்ல விஷயங்களை நிரப்ப முடியும். குப்பை நிறைஞ்ச பாத்திரத்துல தேவாமிர்தத்தை ஊத்துனாலும் அது வீணாதான் போகும். அதனால நடந்தது நடந்து போச்சு, அது எனக்கு ஒரு பாடம், அவ்வளவுதான்னு ஒரு முடிவுக்கு வாங்க. அந்த பழைய மூட்டையை இறக்கி வைங்க. அப்போதான் உங்க தோல் நிமிரும், மனசு லேசாகும். அந்த தெளிவான மனசோட நீங்க அடுத்து எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப வலிமையா இருக்கும். என்ன, அந்த மூட்டையை இன்னைக்கே தூக்கி போட்டுடலாமா? இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இந்த நிமிஷத்துல வாழறது, லிவிங் இன் த பிரசன்ட். கேக்குறதுக்கு இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தோணலாம், ஆனா இத கடைபிடிச்சா உங்க வாழ்க்கையே மாறிடும் சகோதரி. நம்ம மனசு எப்பவும் ஒரு குரங்கு மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒன்னு நேத்து நடந்ததை நினைச்சு வருத்தப்படும். என்னைக்கு ஏன் அப்படி பேசின, அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு முடிஞ்சு போன கதையை தோண்டி தோண்டி பார்க்கும். இல்லையா நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படும். பிள்ளைங்க படிப்பு என்ன ஆகும், நினைச்ச காரியம் நடக்குமான்னு வராத நாளை பத்தி இப்பவே கவலைப்படும். புத்தர் என்ன சொல்றாருன்னா, நேற்றுங்கிறது ஒரு செத்த செய்தி, நாளைங்கிறது ஒரு மர்மம்னு சொல்றாரு. உண்மைதானே? நேத்து நடந்ததை நம்மளால ஒரு நூல் அளவு கூட மாத்த முடியாது. நாளைக்கு நடக்க போறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அப்போ நம்ம கையில இருக்கிறது எது? இந்த நிமிஷம் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அழகான பூவை பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த பூவோட அழக ரசிக்காம ஐயோ இது நாளைக்கு வாடி போயிடுமேன்னு கவலைப்பட்டா அந்த நிமிஷத்தோட சந்தோஷம் போயிடும்ல. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோட ருசிய ரசிச்சு சாப்பிடுங்க. மத்தவங்க கிட்ட பேசும்போது முழு மனசோட அவங்க சொல்றத கேட்டு பேசுங்க. செய்யற வேலையில உங்க கவனத்தை வைங்க. இப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க விழிப்புணர்வோட வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவையில்லாத பயமும் பதட்டமும் உங்க நிழலை கூட நெருங்காது. உங்க மனசு இப்போ நடக்கிற விஷயத்துல மட்டும் நிக்குதோ அப்போ நீங்க ரொம்ப வலிமையா உணர்வீங்க. ஏன்னா பயம்ங்கிறது எதிர்காலத்துல இருக்கு, கவலைங்கிறது கடந்த காலத்துல இருக்கு. ஆனா நிம்மதிங்கிறது இந்த நிமிஷத்துல மட்டும்தான் இருக்கு. மூணாவது ரகசியம் என்ன தெரியுமா?
பொறுமைதான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். பேஷன்ஸ் இஸ் யோர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்டண்டா ரிசல்ட் கிடைக்கணும்னு ஆசை. ஒரு விதை போட்டா அடுத்த நிமிஷமே அது செடியாகி பூ பூக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இயற்கை அப்படி நடக்குமா? ஒரு கரு உருவானா அது குழந்தையா வெளியே வர 10 மாசம் ஆகத்தான் செய்யும். ஒரு மரம் பழம் கொடுக்க வருஷ கணக்குல காத்திருக்கணும். நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான் சகோதரி. சில நேரங்கள்ல நாம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் இன்னும் ஒரு விடிவு காலம் பிறக்கலன்னு மனசு துடிக்கும். அந்த நேரத்துல நம்மள பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? அவசரப்பட்டு ஏதோ ஒரு தப்பான முடிவை எடுத்துடுறது, இல்லனா அந்த விரக்தியில அந்த வேலையையே கைவிட்டுடுறது. புத்தர் என்ன சொல்றாருன்னா, பொறுமைன்றது வெறும் காத்திருக்கிறது மட்டும் கிடையாது. காத்திருக்கும் போது நீங்க உங்க மனசை எப்படி வச்சிருக்கீங்கிறது தான் நிஜமான பொறுமைன்னு சொல்றாரு. கஷ்டம் வரும்போது புலம்பாம, சரி இதுவும் ஒரு காலம்தான், இது கண்டிப்பா மாறும் அப்படின்னு அந்த நேரத்தை அமைதியா கடந்து போறீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க ஜெயிக்கிறீங்க. கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் மௌனமா இருக்கிறது ஒரு பெரிய ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்தும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது பதட்டப்படாம பொறுமையா யோசிச்சா அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியும். பொறுமையா இருக்கிறவங்க பலவீனமானவங்கன்னு நினைச்சிடாதீங்க. உண்மையிலேயே உலகத்துல ரொம்ப வலிமையானவங்க யாருன்னா, எப்போ அமைதியா இருக்கணும், எப்போ பொறுமையா இருக்கணும்னு தெரிஞ்சவங்க தான். அதனால இனிமே எந்த பதட்டம் வந்தாலும் ஒரு நிமிஷம் மூச்சை ஆழமா இழுத்து விட்டுட்டு எல்லாம் சரியாகும், கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அந்த ஒரு நிமிஷ நிதானம் உங்க மனச ஒரு இரும்பு மாதிரி வலிமையாக்கும். 4வது விஷயம் என்ன தெரியுமா? மத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப். இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துல மத்தவங்க வாழ்க்கைய பார்த்து நம்ம மனசை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. யாரோ ஒருத்தர் புது கார் வாங்குறாங்க, இல்லனா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டோ போடுறாங்கன்னா நம்ம மனசு நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சிடும். ஆனா ஒன்னு கவனிச்சிங்களா சகோதரி? ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்துல தான் பூக்கும். சூரியகாந்தி காலையில அழகா இருக்கும், ஆனா அதுக்காக அல்லிப்பூ வருத்தப்படுமா? ஐயோ நான் ராத்திரியில தான் பூக்குறேனேன்னு கவலைப்படுமா? கிடையாது. ஏன்னா அதோட அழகே தனி. புத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மத்தவங்களோட உங்களை ஒப்பிடுறது உங்களை நீங்களே அவமானப்படுத்துறதுக்கு சமம்னு சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு தனித்தன்மை உங்ககிட்ட இருக்கு. உங்க வாழ்க்கை, உங்க அனுபவம், உங்க கஷ்டம் எல்லாமே வேற. மத்தவங்க வாழ்க்கையோட வெறும் வெளிப்பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு உங்க வாழ்க்கையோட உட்பக்கத்தோட ஒப்பிடக்கூடாது. ஒப்பீடு வந்துட்டா அங்க பொறாமை வரும். பொறாமை வந்தா நிம்மதி போயிடும். நிம்மதி போயிட்டா மனசு ரொம்ப பலவீனமாயிடும். ஒருத்தரை விட நீங்க வசதியா இருக்கீங்கன்னு நினைச்சா தலைகணம் வரும். அவங்கள விட கம்மியா இருக்கீங்கன்னு நினைச்சா தாழ்வு மனப்பான்மை வரும். இது ரெண்டுமே நம்ம மனசுக்கு ஆபத்து. உங்களுக்கு போட்டி நீங்க மட்டும்தான் சகோதரி. நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க, அதை விட இன்னைக்கு ஒரு சின்ன முன்னேற்றம் உங்ககிட்ட இருக்கா, அது போதும். மத்தவங்க பாதையில அவங்க ஓடட்டும், உங்க பாதையில நீங்க நிதானமா ரசிச்சு நடை போடுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான அழகு வேற யார்கிட்டையும் இல்லைன்னு நீங்க எப்போ நம்புறீங்களோ அப்போவே உங்க மனசு ஒரு ராணி மாதிரி கம்பீரமாயிடும். 5வது விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே அமைதியை தேடுங்கள். இன்னர் பீஸ். நாம எல்லாரும் நிம்மதியை எங்க தேடுறோம்னு கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நல்ல வேலை கிடைச்சா நிம்மதி வரும், ஒரு வீடு கட்டுனா நிம்மதி வரும், இல்லனா மத்தவங்க நம்ம கிட்ட அன்பா நடந்துகிட்டா நிம்மதி வரும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா சகோதரி? வெளிய உலகம் எப்பவும் சத்தமாவும் ஏதோ ஒரு குழப்பத்தோடும் தான் இருக்கும். அதை நம்மளால என்னைக்குமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதியான இடத்தை உங்களால உருவாக்கிக்க முடியும். புத்தர் என்ன சொல்றாருன்னா, அமைதிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம், அதை வெளியே தேடி அலையாதீங்கன்னு சொல்றாரு. இது எப்படின்னா, கடலுக்கு மேல எவ்வளவு பெரிய அலைகள் அடிச்சாலும் கடலோட ஆழத்துல ஒரு அமைதி இருக்கும்ல, அந்த மாதிரிதான் நம்ம மனசும் இருக்கணும். சகோதரி, தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க. மொபைலை ஓரம் வச்சுட்டு வேற எதை பத்தியும் யோசிக்காம அமைதியா கண்ணை மூடி உட்காருங்க. உங்க மூச்சை கவனிங்க. அந்த 10 நிமிஷம் நீங்க வேற யாருக்காகவும் வாழ வேண்டாம், உங்களுக்காக மட்டும் வாழுங்க. இப்படி நீங்க பழக ஆரம்பிச்சீங்கன்னா வெளியே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும், யாராவது உங்களை வந்து கத்துனாலும் சரி, இல்லனா ஒரு பெரிய நஷ்டமே வந்தாலும் சரி, உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமைதி குலையாது. அந்த அமைதி தான் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தரும். குழப்பமில்லாத மனசுதான் சரியான முடிவெடுக்கும்.
மனசுல அமைதி இருந்தா முகம் தானாவே அழகா தெரியும். அதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலும் அந்த இடமே அமைதியாயிடும். என்ன சகோதரி, இன்னையிலிருந்து அந்த 10 நிமிஷம் உங்களுக்காக சைலண்டா இருக்க பழகுவீங்களா? 6வது ரகசியம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் யதார்த்தமா ஏத்துக்க பழகுங்க. எக்செப்டன்ஸ். நம்ம மனசு ஏன் அடிக்கடி உடைஞ்சு போகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம ஒரு விஷயத்தை இப்படித்தான் நடக்கணும்னு பிடிவாதமா நினைப்போம். ஆனா அது வேற மாதிரி நடக்கும்போது நம்மால அதை தாங்கிக்க முடியறதில்ல. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க சகோதரி, இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது இல்ல. வெயில் அடிச்சாதான் மழை வரும், மழை பெஞ்சாதான் பூமி குளிரும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில கஷ்டமும் நஷ்டமும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேக்குறத விட, சரி இது நடந்துடுச்சு, அடுத்து நான் என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். புத்தர் ஒரு அழகான விஷயம் சொல்வாரு, மாற்றம் ஒன்றுதான் இந்த உலகத்துல மாறாததுன்னு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்கலாம், ஆனா அது அப்படியே நிலைச்சு நிக்காது. நாளைக்கு அது கண்டிப்பா மாறும். இதுவும் கடந்து போகுங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய மந்திர சக்தி இருக்கு. யதார்த்தத்தை ஏத்துக்கிறவங்க தான் நிம்மதியா இருக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு கல்லை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டா அது முழுகிடும், ஏன்னா அது எதிர்க்குது. ஆனா ஒரு காய்ந்த இலை தண்ணியோட போக்குலயே மிதந்து போகும், ஏன்னா அது அந்த நீரோட்டத்தை ஏத்துக்குது. நாமளும் அந்த இலை மாதிரி வாழ்க்கையோட போக்குலயே புய் பழகணும். ஏத்துக்கிறதுனா எதையும் எதிர்க்காம சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல சகோதரி. சரி, இதுதான் இப்போதைய நிலைமை. நீ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எப்படி முன்னேறலாம்னு நிதானமா யோசிக்கிறது தான் உண்மையான மனவலிமை. இனிமே உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நீங்க நினைக்காத மாதிரி நடந்தா பதட்டப்படாம, சரி இதுவும் ஒரு அனுபவம் தான்னு சொல்லிட்டு ஒரு புன்னகையோட அதை ஏத்துக்குவீங்களா? 7வது விஷயம் என்ன தெரியுமா? உங்களை நீங்களே அன்பு செய்யுங்க. செல்ஃப் லவ். சகோதரி, கவனிச்சு பாருங்களேன். நாம காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் மத்தவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கோம். கணவருக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு என்ன வேணும், மாமனார் மாமியாருக்கு என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வோம். ஆனா எனக்கு என்ன பிடிக்கும், நான் இப்போ சந்தோஷமா இருக்கேனான்னு ஒரு நிமிஷமாவது நாம யோசிச்சிருக்கோமா? மத்தவங்கள நேசிக்கிறதும் அவங்களுக்காக செய்யறதும் தப்பில்ல. ஆனா உங்களை நீங்களே வெறுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு அன்பு காட்ட முடியாது. ஒரு காலியான பாத்திரத்துல இருந்து மத்தவங்களுக்கு எதையும் ஊற்ற முடியாதுல்ல. முதல்ல உங்க அன்புங்கிற பாத்திரம் நிறையணும், அப்பதான் அது மத்தவங்களுக்கும் வழியும். புத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த முழு உலகத்திலையும் உங்களோட அன்புக்கும் பாசத்துக்கும் தகுதியான நபர் யாருன்னு தேடி பாத்தீங்கன்னா கடைசியில அது நீங்களாதான் இருப்பீங்கன்னு சொல்றாரு. உங்களை நீங்களே நேசிக்கிறதுனா ஏதோ சுயநலம்னு நினைச்சிடாதீங்க. உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது, உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கறது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்ய ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறது, இதெல்லாம் தான் உண்மையான அன்பு. உங்ககிட்ட இருக்கிற சில குறைகளை நினைச்சு நீங்களே உங்களை திட்டிக்காதீங்க. பரவாயில்ல, அடுத்த முறை நான் சரியா செய்வேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல தோழியா ஆறுதல் சொல்லுங்க. நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சாதான் இந்த உலகமே உங்களை மதிக்கும். நீங்க உங்களை அழகா உணர்ந்தாதான் உலகம் அழகா தெரியும். அதனால இன்னையிலிருந்து மத்தவங்களுக்கு நான் ஒரு நல்ல மகளா, மனைவியா, அம்மாவா இருக்கிறதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஒரு நல்ல தோழியா இருப்பேன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு ராணி மாதிரி வாழ ஆரம்பிச்சா எந்த கவலையும் உங்களை நெருங்காது. 8வது விஷயம் என்ன தெரியுமா? மௌனத்தோட சக்திய புரிஞ்சுக்கோங்க. த பவர் ஆஃப் சைலன்ஸ். நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு சகோதரி. யாராவது நம்மள ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே அவங்களுக்கு பதில் சொல்லணும், நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை நிரூபிக்கணும்னு துடிப்போம். அப்படி போய் பேச அது தேவையற்ற வாக்குவாதத்துல முடிஞ்சு கடைசியில நம்ம நிம்மதிதான் போகும். புத்தர் மௌனத்தை பத்தி ஒரு அழகான விஷயம் சொல்றாரு. யாராவது உங்களுக்கு ஒரு பொருளை பரிசா கொடுக்கறாங்கன்னு வச்சுப்போம். அதை நீங்க வாங்கிக்கலன்னா அந்த பரிசு யாருக்கு சொந்தம்? அதை கொண்டு வந்தவங்களுக்கே தான் சொந்தம். அதே மாதிரிதான் யாராவது உங்களை வந்து திட்டுறாங்க இல்லைன்னா தப்பா பேசுறாங்கன்னா நீங்க மௌனமா அதை தாண்டி போயிட்டீங்கன்னா அந்த வார்த்தைகள் அவங்க கிட்டேயே தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் பேசிதான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல சகோதரி. சில இடங்கள்ல மௌனமா இருக்கிறது தான் நீங்க கொடுக்கிற பெரிய பதில். அந்த மௌனம் அவங்கள யோசிக்க வைக்கும். வீணான விவாதங்கள்ல உங்க சக்திய வீணாக்காதீங்க. அப்புறம் இன்னொன்னு கவனிச்சிருக்கீங்களா? மனசு எப்பவும் பேசிக்கிட்டே இருந்தா நமக்குள்ள இருக்கிற உண்மையான பலம் தெரியாது. நீங்க மௌனமா இருக்கும்போதுதான் உங்க மனசுக்குள்ள இருக்கிற தெளிவு பிறக்கும். குழப்பமான நேரத்துல பேசுறத விட ஒரு 10 நிமிஷம் மௌனமா இருந்து பாருங்க, அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கே புரியும். மௌனம்னா பயம் கிடையாது சகோதரி, அது ஒரு விதமான கண்ணியம்.
தேவையுள்ள இடத்துல மட்டும் நிதானமா தெளிவா பேசுங்க. மத்த இடங்கள்ல உங்க மௌனமே பேசட்டும். சகோதரி, இப்போ இந்த 8 ரகசியங்களையும் கேட்டீங்க இல்லையா? இப்போ உங்க மனசுல ஒரு தெளிவு வந்திருக்குமே. நாம இவ்ளோ நேரம் பேசுனது வெறும் வார்த்தைகள் கிடையாதுமா, இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த 8 விஷயங்களையும் ஒரே நாள்ல நம்மால கடைபிடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பல வருஷமா ஒரு மாதிரி பழகின நம்ம மனச டக்குன்னு மாத்துறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா ஒரு சின்ன குழந்தை நட பழகும்போது தட்டு தடுமாறி விழுந்து அப்புறம் எழுந்து நடக்குமே, அந்த மாதிரி மெதுவா ஆரம்பிங்க. இன்னைக்கு தேவையற்றதை விட்டுடலாம்னு ஒரு முடிவோட இருங்க. நாளைக்கு யாரோட ஒப்பிட வேணாம்னு நினைச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கே தெரியாம நீங்க ரொம்ப தெளிவான தைரியமான ஒரு பெண்ணா மாறியிருப்பீங்க. சகோதரி, வாழ்க்கைங்கிறது வெறும் போராட்டக்களம் கிடையாது, அது ஒரு அழகான பயணம். அதுல வர்ற மேடு பள்ளங்களை நீங்க எப்படி பாக்குறீங்கிறதுல தான் உங்க சந்தோஷமே இருக்கு. இனிமே யாராவது உங்களை காயப்படுத்த நினைச்சா அந்த புத்தர் சொன்ன மௌனம் உங்ககிட்ட இருக்கட்டும். மனசு பாரமா இருந்தா இந்த நிமிஷம் உங்க கைப்பிடியில இருக்கட்டும். உங்க மனசு ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி இருந்தா இந்த உலகமே உங்களுக்கு அழகா தெரியும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குமா, அதை வெளியே தேடாதீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல தோழியா, ஒரு தைரியமான சகோதரியா இருங்க. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தன்னம்பிக்கையோட இருங்க. உங்க நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோவோட கருத்துக்கள் உங்க மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதலையும் தெம்பையும் கொடுத்திருக்கோன்னு நான் நம்புறேன். மறந்துடாதீங்க சகோதரி, நீங்க ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்காக, உங்க முன்னேற்றத்துக்காக நான் எப்பவும் இருப்பேன். வேற என்ன தோணுது உங்க மனசுக்கு? ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? தாராளமா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எப்பவும் அன்புடன் உங்கள் சகோதரி.